12 தாண்டி இருக்கும். போய் எப்படியும் 3 மணி மேல ஆயிரும். சரி இங்கே படுப்போம், ஆத்திரத்தை கூட அடக்கலாம். வாயில ஒண்ணு வைக்க நம்ம இடத்தையும் நினைச்சு பண்றாங்க. சரி இவனை விடக்கூடாது. தலைலாம் ரொம்ப வலிக்கு. நேற்று எதுவும் பிராண்டு வேற மாற்றி கொடுத்துட்டானா என்ன அளவுன்னு தெரியல. சரி விடிஞ்சிட்டா என்ன கல்வியில வந்து படிச்சிருக்கோம். முதல்ல வீட்டை பார்த்து போவோம். நம்ம பையனுக்கு 2-3 நாளா என்ன ஆச்சுன்னே தெரியலையே. ஒரே ஒரு நாள் நைட்டு லேட்டா வந்தான். அதுல இருந்து ஏதோ பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்கான். ஏதோ சத்துரு குத்துரு கூட இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன ஆச்சு உனக்கு? என்னன்னே தெரியலப்பா. ஒரு 3 நாளா எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஒரே யாரும் என்ன அழிச்சு போடுற மாதிரி இருக்குப்பா. உள்ள ஏதோ என்ன இது போட்டு பாடாப்படுத்துற மாதிரி இருக்குப்பா. யாராவது கூட்டு வந்து எனக்கு சரி பண்ணுங்கப்பா. படக்கணும்னா அது யாராலும் அப்படிதான் இருக்கும். சரியா, நான் ஏற்கனவே ஒரு மந்திரவாதிட்ட பேசி வச்சிருக்கேன். நான் 4 நாளா உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன் கேரக்டரே சரியில்லை. திடீர்னு நைட் எழும்பி அழுகுற, கதற, பேய் பிடிச்சமா கத்திட்டு கிடக்க. இரு, நான் பூஜாரி ஒருத்தரை பார்த்து வச்சிருக்கேன். அவரை போய் கூட்டு வரேன். சரிப்பா, கூட்டு வாங்க. யாரும் பார்க்கணும், நம்மளும் பார்க்கணும். என்ன இடத்த ஒரு ஆளா பார்த்துக்கலாம். கொஞ்சம் ஏந்தி பாரு. பையனுக்கு என்ன பிரச்சனை? இவங்க அம்மா இருக்கேன். இவங்க இடத்த பார்க்க வந்தாங்க. ஒன்றும் இல்லைங்கய்யா, ஒரு நாள் திடீர்னு நைட்டு லேட்டா வந்தான். சரி அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அன்னையில இருந்து ஒரு மாதிரி பேய் இறஞ்ச மாதிரியே கிடக்கான். திடீர்னு பார்த்தா ஆளு வேற ஒரு மாதிரி கிறண்டுகிட்டே போறான். எதுவும் பேய்க்கு அரைஞ்சிருக்கா இல்ல பேய்க்கு பிடிச்சிருக்கா என்னங்கிறத நீங்க தான் பார்க்கணும். உள்ள போச்சு. டேய், நேத்து தாண்டா நம்ம போட மாட்டோம். பொழப்புக்கு வழி தெரியாம பேய் விரட்டப்படும்ட்டு. அதுக்குள்ள இவ்வளவு பெரிய கிராக்கி சிக்கிடுச்சு. நம்ம இது ஆல்ரெடி ஊர்ல பேய் விரட்ட இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கா? இங்க அவ்வளவு டிமாண்ட் இருக்கு. அதனாலதான் நம்ம நேற்று கடை திறந்தோம். இன்னைக்கு காலையில இவ்வளவு பெரிய கிரிக்கெட் அவன் சிக்கிருக்கான். டேய், இந்த பாசிகிஷன்லாம் சுண்ணாம்பு அடிக்கிற பத்தியா, அந்த அதுல மட்டும் நிப்பாட்டிக்க. இங்க வந்து நீ சிஷ்யா, நான் குரு. சரியா? சரி குரு, அவனை உட்கார வைப்போம். முதல்ல நம்ம பேசுறாங்க. அவங்க கையில கூப்பிடுங்க, உட்காருங்க. உட்காரு. கையை அடிச்சு செவில அடிச்சு வரட்டியும். இல்ல அவனை உள்ள போச்சு. உள்ள போச்சு. ஓம் பிரீம் பிரீம் காளி பூலி பூலியா சண்டா கோண்டா. ரொம்ப மூட்டுறாதையா, அது சுண்ணாம்பியா, திருநீர் இல்லையா? சுண்ணாம்பு கொண்டு வச்சிருக்கேன். நேற்று 100 ரூபா கொடுத்தேன். நீ நேற்று 100 ரூபா திருநீர் கொடுத்தியா? திருநீருக்கு மட்டும் தானே கொடுத்தேன். நான் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். சரி இது நான் சமாளிக்க. நீ மட்டும் தூக்குறேன், நானும் வந்து தூக்கிறேன். பையனுக்கு பேர் ரெட்டியாச்சு, எல்லாம் சரியாயிடும். போட்டு சேர்த்தவங்க பையன் பேர் ரெட்டியாச்சியா? பேமெண்ட் எப்படி கேஷா ஜிபேயா? என்னையா? பையனுக்கு பேர் ரெட்டியாச்சு, எல்லாம் சரியாயிடும். பேமெண்ட் எப்படி கேஷா ஜிபேயா? ஐயா, கேஷ் தானையா? எவ்வளோயா? 10,000 ரூபா சாமி. 10,000 ரூபா அதிகமா இருக்கு. ஒரு 5,000 ரூபா வாங்கிக்கிடுங்க. 5,000 ஆயிடும். ஆனா போன பேர் திருப்பி வர சொல்லிட்டா சாமி? இல்ல சாமி, வேண்டாம் சாமி. எவ்வளவு சொல்லுங்க சாமி, நான் தந்துடுறேன். 30,000 ரூபா கொடுங்க சாமி. போகணும் பண்ண இங்கே இருக்கு. அதுக்கு கட்டிட்டு கவலை.
ஐயா எப்படியா இருக்கு? ஒன்றும் முடியலப்பா. நான் எதுவும் போலீஸ் சாமியாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு ஒன்றுமே சரியாகல. எனக்கு இன்னும் ஒரு மாசமா போயிருக்கு. அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? இப்பதானே பார்த்துட்டு போயிருக்காரு, பெரிய ஜாமியாரியா அவரு. இன்னும் 2 நாள்ல சரியாயிரும் நினைக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா இருக்கு. அவன் என்ன வாயில சரிப்பா. இனிமே பாத்துக்கிறேன், என்ன பண்றேன் பாரு. கழுத்தொழிக்க இருக்கீங்களா யாரோ வீட்டுல? இருக்கேங்கய்யா. ஏன் பேசலாடியா பாஸ்டர், எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதீங்க. ஒரு வாட்டி என்ன ரொம்ப பேசிட்டேன், போதையில இருந்ததுனால ஏதோ பேசிட்டோம். சரி, என்னாச்சு? சரிங்க, வருத்தப்படாதீங்க. நான் என்ன ஏதுன்னு பாக்குறேன். ஐயோ இவரோ ஏற்கனவே ஒருத்தர் ஒருத்தர் வரணும். ஐயோ பயமா இருக்கு. ஐயோ தம்பி என்னப்பா ஆச்சு? ஐயோ ஐயோ அவனுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ வெளியே போயிட்டு வந்திருக்காயா. பார்க்காத இடம் கிடையாது, எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டேன். பார்க்காத சாமியார் கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனை லட்சமா செலவு பண்ணிட்டேன். ஆனாலும் அவனை காப்பாற்றவே முடியல. எனக்கு செத்து போயிருவானு பயமா இருக்கியா. அப்படி சொல்லாதீங்க. உங்க பையனை நல்லபடியா காப்பாத்தி உங்க கையில கொடுங்க. தம்பி நீ வருத்தப்படாதப்பா, உனக்காக நான் ஜெபம் பண்றேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். வருத்தப்படாத, நீ நல்லபடியா கடவுள் வீட்டு போயிடாதீங்க. ஒன்னும் ஆகாது உங்களுக்கு. சரிங்கய்யா. அப்பா அப்பா சொல்லியா? இப்பதான்ப்பா எனக்கு ஏதோ பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. ஏதோ நம்ம பாஸ்டர் வந்து என் தலையில கை வச்சு என்ன ப்ரேயர் பண்ணும்போது எனக்குள்ள இருந்து ஏதோ ஒரு அசுத்தாவே வெளியே போன மாதிரியே இருந்துப்பா. நம்ம எவ்வளவுதான் அவரை இது பண்ணாலும் கேள்வி பண்ணாலும் அவர் நம்மளுக்காண்டி வந்து ப்ரேயர் பண்ணி விட்டுருக்காருப்பா. இனிமேல் நம்ம சரக்கு அடிக்கிறது எதுவுமே பாவத்துக்கு இதுக்கறியா பண்ணக்கூடாது. நம்ம இனிமேல் வாரம் வாரம் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியா இருப்போம். சரியா சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜோம் பண்ண முடியுமாயா உன்னால? இப்போ நான் பண்ணுவோம்ப்பா. ஜோம் பண்ணுமா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. மனம் திரும்புதல் என்பது வெறுமனே வருவது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து விலகி கடவுளின் வழியில் நடப்பதற்கு மனதையும் செயல்களையும் மாற்றுவதாகும். நவுளுங்களே.